பேட் பால் 11 ஆப்ல பார்த்தோம்னா அவங்க ஒவ்வொரு மேட்சுக்கும் 50,000 ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வராங்க. கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்றவங்க மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இந்த வீடியோல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் IPL 2025 மேட்ச் நம்பர் 52ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 3rd May சாட்டர்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது. சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில். வெதர் ரிப்போர்ட் கிளவுடி வெதரா இருக்கும். ரெயின் இன்டரப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஸ்லைட்டா இருக்கு. அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். சின்னசாமி ஸ்டேடியம் இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் ஜென்ரலா பார்த்தோம்னா பேட்டிங்க்கு சாதகமா இருந்திருக்கு. லாஸ்ட் சீசன்ல நிறைய மேட்சஸ்ல பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதை பார்த்துருப்போம். பட் இந்த சீசன்ல கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் பிச் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா முதல் 2 மேட்ச்ல ஒரு ஸ்லோவிஷ் ட்ராக் அமைச்சிருந்தாங்க. 160 தான் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. பட் லாஸ்ட் மேட்ச்ல ஆர்ஆர் டீமுக்கு பிளே பண்ணும்போது ஆர்சிபி பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 205 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. இன்னைக்கான போட்டியில பிச் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலா பார்த்தோம்னா மீடியம் சைஸ்ல இருக்கு. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைட் 76 மீட்டர் இருக்கு. ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைட் 65 இன்னொரு சைட் 60 மீட்டரா இருக்கு. டயகனல் பார்க்கும்போது கவர்ஸ் ரீஜன், மிட் விக்கெட் ரீஜன் 74, 75, தேர்ட் மேன் ரீஜன், ஃபைனல் ரீஜன் 57 அண்ட் 59 இருக்கீங்க. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு மார்க்கெட் பெங்களூரு டீமுக்கு தான் ஃபேவரபிளா இருக்கு. ரியல் 11 ஆப்ல ஒரு ஸ்டாக்கோட ரேட் 6.5, ஸ்போர்ட்ஸ் பாசி ஆப்ல 6.4 இருக்கு. இன்னைக்கான போட்டியில ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸா பெங்களூரு டீம் தான் இருக்காங்க. ஸ்ட்ராங்கர் டீமா இருக்காங்க, இன்ஃபார்ம் டீமா இருக்காங்க. இதுவே சென்னை டீம் ரொம்ப சுமாரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கான போட்டியில ஒரு ஸ்லைட் சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஸ்பின் ஃப்ளை ட்ராக்ல பிளே பண்ணும்போது தான். இந்த சீசன்ல டிசி டீமுக்கு பிளே பண்ணும்போது எப்படி அந்த பிச் கண்டிஷன் இருந்துச்சோ அது போல இருக்கிற பட்சத்தில் ஸ்லைட் சான்ஸ் சென்னை டீமுக்கு இருக்கு. மற்றபடி பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு பெங்களூரு டீமை பேக் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். 6.5க்கு எடுக்க வேணாம். இன்கேஸ் பெங்களூரு டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணி ஒரு 1 or 2 விக்கெட் சீக்கிரமாக இழந்தாங்களோ, இல்லைனா வந்து சென்னை டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணல அக்ரெசிவாக ப்ளே பண்ணி ஒரு 4 overs 40 runs அந்த மாதிரி அடிக்கும் போது பெங்களூரு டீமுடைய ஸ்டாக் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5.5, 5 இந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் வந்து பேக் பண்ணலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி மெகா ஜிஎல்ல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகுது அப்படின்னு. எப்போவுமே இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக அந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்ததுக்கு அப்புறமா மெகா ஜிஎல் ஐபிஎல்ல பிளே பண்ணுறதை தவிர்த்துடுங்க. ஏன்னா என்னதான் நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு குறிப்பிட்ட பவுலர் எடுத்தாலும் ஒரு இம்பாக்ட் பிளேயர் வந்தது கட்டிக்கு அவருடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியாகுது. இந்த மாதிரி தான் நிறைய மேட்சஸ் நடக்குது. அது போக பிச் ரிப்போர்ட்டும் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்கு. 60 to 75% பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் சுமாராக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய பிச் ரிப்போர்ட்டுக்கும் ப்ரொக்ரெஷனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இந்த மெகா ஜிஎல் பிளே பண்ணுறதை தவிர்த்துட்டு மினி ஜிஎல் மல்டி வின்னர் லீக் வந்து ஜாயின் பண்ணுங்க. இதுக்கான பெஸ்ட் ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி பிளே பண்ற ஆப்ஷன் இருக்கு. குபேரா டியோ இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்போர்டஸில வந்து பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன் இருக்கு. அது போக ட்ரேடிங். இந்த ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேட்ச் லைவா ப்ரோக்ரஸ் ஆகும்போது இந்த பிச் கண்டிஷன் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். ஸ்கிரீன் த்ரீல இந்த மார்க்கெட் பார்த்தோம்னா நான் வெறுமனே 15 minutes மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்த ப்ராஃபிட் தான் இது. ட்ரேடிங் வந்து பிகினராக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஒன்ஸ் ட்ரேடிங்னா என்ன, எப்போ என்டர் பண்ணும், எப்போ எக்ஸிட் பண்ணும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஈஸியாக நீங்கள் வந்து இதில் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஃபைனலாக பார்த்தோம்னா ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுறதுல மட்டும் அதிகம் நம்பி இருக்காமல், அதுவும் குறிப்பாக இந்த ஐபிஎல்ல அது மட்டும் நம்பி இருக்காமல் மற்றதுலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டுமே ப்ராஃபிட் எர்ன் பண்ண முடியும். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படிங்கும் போது அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 34 மேட்சஸ்ல பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 22-12 சிஎஸ்கே டீம் லீட் பண்றாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸா பார்த்தோம்னா 3-2 ஆர்சிபி லீட் பண்றாங்க. இந்த கிரவுண்ட்ல 10 மேட்சஸ் பிளே பண்ணதுல ஈச் 5 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இந்த கிரவுண்ட்ல டோட்டலா 100 ஐபிஎல் மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 49 மேட்சஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் 49% இருக்கு. டீசெண்டா இருக்கு. இதுவே சிஎஸ்கே இங்க பிளே பண்ண 14 மேட்சஸ்ல 9 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023ல இருந்து இந்த கிரவுண்ட் நடந்த 12 ஐபிஎல் மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 5 மேட்சஸ்லயும், செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 7 மேட்சஸ்லயும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 175, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 164 இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா இங்க 204 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 204 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் இங்க 27 இருக்கு. அபோவ் ஆவரேஜா இருக்கு.
அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023லேருந்து இந்த கிரவுண்டில் நடந்த 12 T20 மேட்சஸ் ஃபேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சில் பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் ஆகட்டும், டீம் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டுத்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ், லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டுத்துலையுமே 8 ரேஞ்சிலும், டெத் ஓவர்ஸ்ல 11க்கு மேல இருக்கு. ஓவராலாக அந்த 12 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா முதல் 2 மேட்ச் மட்டும் கொஞ்சம் லோ ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆச்சு. அதுவும் நாம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையுமே அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹையஸ்டா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா நியூ பால் பவுலர்ஸுக்கு சில போட்டிகளில் சப்போர்ட் இருந்திருக்கு, சில போட்டிகளில் சப்போர்ட் இல்லை. இன்னைக்கான போட்டியை பொறுத்த வரைக்கும் வெதர் கண்டிஷன் ஆல்ரெடி பார்த்துருப்போம், கிளவுடி வெதரா இருக்கும் அப்படின்னு. அதனால இனிஷியலா கொஞ்சம் நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் சுமாரா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல 9.4 இருந்த ரன் ரேட் மிடில் ஓவர்ஸ்ல 8.5க்கு ட்ராப் ஆயிருக்கு. பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 3.1 இருக்கு. அது போக பவர் பிளே ஓவர்ஸ்லயும் கன்சிஸ்டண்டா இங்க விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.8 இருக்கு. இங்க இன்னைக்கான போட்டியில பெங்களூர்ல நம்ம எப்பவும் பார்க்கக்கூடிய பிச் கண்டிஷன் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இந்த சீசன் ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ண மாதிரி அந்த பிச் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா இதுல கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும். அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் பார் ஸ்கோர் அடிக்கல. இப்போ 180 இங்க பார் ஸ்கோர் அப்படின்னா 160 தான் அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த அளவுக்கு விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா எப்பவுமே ஒரு கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார் ஸ்கோர் இல்லைன்னா பார் ஸ்கோருக்கு மேல அடிச்சாதான் செகண்டா பவுல் பண்ணக்கூடிய டீம் ப்ரெஷர் ஏற்படுத்தி அவங்க விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்க வந்து இந்த மேட்சுக்கு ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணுங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்டா எந்த டீம் பேட் பண்றாங்களோ அவங்க எந்த அளவுக்கு ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவியூ ஆகட்டும், எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டார்ட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டார்ட்ஸ், பிளேயரை பற்றின இன்டெப்த் ஸ்டார்ட்ஸ், வென்யூ பற்றின இன்டெப்த் ஸ்டார்ட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால் மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஸ்கிரீன் தெரியற QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக 296 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 66% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 113 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 75% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட் ஷேர் அதிகமாக இருக்குது. ஒரு இன்னிங்ஸ்க்கு 5 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்குது. பட் எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 10 ரீச் பண்ணுது. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா அவங்க வந்து டோட்டலாக 152 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 34% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 38 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 25% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட் ஷேர் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இன்னிங்ஸ்க்கு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 2 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 24 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. எக்கனாமி ரேட்டும் போராக தான் இருக்குது. அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஓப்பனர்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்லையுமே ஈக்குவலாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 69ம், செகண்ட் இன்னிங்ஸில் 64ம் இருக்குது. பட் ஸ்ட்ரைக் ரேட்டில் நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 152 இருந்த ரன் ரேட் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா 171 இருக்குது. செகண்டாக பேட் பண்ணும்போது ஓப்பனர்ஸ்க்கு பேட்டிங் ஈஸியாக இருந்திருக்கு. அதே சமயம் ஒரு ஹியூஜ் ஸ்கோரை சேஸ் பண்ணிட்டு போகும்போது ரிக்வயர்ட் ரன் ரேட் ப்ரெஷர்னாலையும் பவர் பிளே ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுதான் நம்ம மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டார்ட்ஸ்லையும் பார்த்துருப்போம் செகண்ட் இன்னிங்ஸில். அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 54% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 34% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 12% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட 3 பேருக்குமே ஈக்குவலாக தான் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தது போல தான் இருக்கு. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 53% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 35% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 12% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஸ்ட்ரைக் ரேட் தான். டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு 163 இருந்த ஸ்ட்ரைக் ரேட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு 140 தான் இருக்கு. இதான் நம்ம மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டார்ட்ஸ்லையும் பார்த்துருப்போம். செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல ரன் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இந்த ஃபேஸ்ல பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருந்திருக்கு.
அதுவும் குறிப்பாக விக்கெட் எப்பவும் பார்க்கக்கூடிய பெங்களூரு விக்கெட் அப்படிங்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்குது. அடுத்ததாக பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூ பால் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்லையுமே ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் எக்ஸாக்டாக 1 இருக்குது. இதுவே டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 2.5 செகண்ட் இன்னிங்ஸில் 1.4 இருக்குது. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் பெட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 54 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 24 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நல்லா இருக்குது. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் அதே போல தான் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 59 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 14 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இன்னிங்ஸில் இன்னுமே நல்லா இருக்குது. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸில் வரக்கூடிய ஸ்டார்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல் நிறையா இன்டெப்த்தான ஸ்டார்ட்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். அது ட்ரேடிங் ஆகட்டும் கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டார்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்றது போல் உங்களுடைய ஃபேண்டசி டீமில் பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததா ஆர்சிபி டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஆர்சிபி டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 10 மேட்சஸில் 7 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 14 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் பாசிட்டிவில் தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் டிசி டீமை 6 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா ஆர்சிபி டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் விராட் கோலி, ஜாக்கப் பெத்தல், தேவ்தத் படிக்கல். மிடில் ஆர்டரில் ரஜத் படிடார், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குணால் பாண்டியா. லோவர் ஆர்டரில் ரொமாரியோ ஷெப்பர்ட், புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹாசல்வுட் அண்ட் யாஷ் டயல். இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா தேவ்தத் படிக்கல் அண்ட் சுயாஷ் சர்மா இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹாசல்வுட் அண்ட் யாஷ் டயல் பவுல் பண்ணுவாங்க. அடுத்ததா ஆர்சிபி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விராட் கோலி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியர் ரெக்கார்ட் 2 ஸ்டார்ட்ஸுமே நல்லா இருக்கு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 113 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்டில். ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 4 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கிறாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக ஜாக்கப் பெத்தல் லாஸ்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் டைமாக ப்ளே பண்ணியிருந்தாரு, பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. மேட்சப்ஸில் ரெட்டாம் பேசஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக தேவ்தத் படிக்கல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. சிஎஸ்கே டீமுக்கு பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 70 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸை தவிர மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ரஜத் படிடார் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்குது. 28 இருக்கு ஆவரேஜ். இந்த கிரவுண்டில் 33 இருக்கு ஆவரேஜ். ஹையஸ்டாக ஒரு மேட்ச்சில் 81 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் எதுலையுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஜிதேஷ் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியர் ரெக்கார்ட் 2 ஸ்டார்ட்ஸுமே சுமாராக இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் எதுலையுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. மேட்சப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா டிம் டேவிட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஆவரேஜ் 21 தான் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 31 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஹையஸ்ட்டாக 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசனில் பஞ்சாப் டீமுக்கு அடிச்சிருந்தாரு. ஆவரேஜ் 49 இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா குணால் பாண்டியா பேட்டிங் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. சிஎஸ்கே டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 42 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 45 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னாலும் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 13 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு சிஎஸ்கே டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 15 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் நிறையா மேட்சஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு இந்த சீசனில். ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பேட்டிங்கில் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ரொமாரியோ ஷெப்பர்ட் சாம்பிள் சைஸ் இவருக்கு லோவாக இருக்குது. இந்த சீசனில் பஞ்சாப் டீமுக்கு ப்ளே பண்ணும்போது மட்டும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்சில் இவர் பவுல் பண்ணவே இல்லை. மேட்சப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங்கில் பார்த்தோம்னா ரிட்டன் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா புவனேஸ்வர் குமார் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் டீசெண்டாக இருக்குது. 21 இன்னிங்ஸில் 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 17 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக பார்த்தோம்னா 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்குது. அடுத்ததா ஜோஸ் ஹாசல்வுட் சிஎஸ்கே டீமுக்கு 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் சீசன் வரைக்கும் சிஎஸ்கே டீமுக்காக தான் ப்ளே பண்ணிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில்
டோட்டலாக பார்த்தோம்னா 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா யாஷ் டயல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. சிஎஸ்கே டீமுக்கு 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 12 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியாக சுயாஷ் சர்மா இவர் பார்த்தோம்னா சிஎஸ்கே டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததாக சிஎஸ்கே டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். சிஎஸ்கே இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 10 மேட்சஸில் 2 மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. 8 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 4 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் மைனஸில் தான் இருக்குது. ஆல்ரெடி இந்த சீசன்லேருந்து எலிமினேட் ஆகிட்டாங்க சிஎஸ்கே. அடுத்ததா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் சைக் ரஷீத், ஆயுஷ் அத்ரே, சாம் கரன். மிடில் ஆர்டரில் ரவீந்திர ஜடேஜா, டிவல் பிரெவிஸ், சிவம் துபே, தீபக் ஹூடா. லோவர் ஆர்டரில் எம்எஸ் தோனி, நூர் அகமத், கலீல் அகமத், மதிஷா பத்திரனா. இம்பாக்ட் பிளேயர் ஸ்வாப் பார்த்தோம்னா சைக் ரஷீத் அண்ட் அன்ஷுல் கம்போஜ் இந்த 2 பேருக்குள்ள தான் இம்பாக்ட் பிளேயர் ஸ்வாப் இருந்துச்சு. இதில் பார்த்தோம்னா மதிஷா பத்திரனா அவருக்கு பதிலாக நாதன் எலிஸ் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. டெத் ஓவர்ஸில் கலீல் அகமத், மதிஷா பத்திரனா அண்ட் அன்ஷுல் கம்போஜ் இந்த 3 பேரும் பவுல் பண்ணுவாங்க. அடுத்ததாக சிஎஸ்கே டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைக் ரஷீத் ரீசன்ட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் மட்டும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருந்தாரு. அடுத்ததாக ஆயுஷ் அத்ரே முதல் 2 மேட்ச்லையும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு. 30 ரன்ஸ் மேலே அடிச்சிருந்தாரு. அடுத்ததாக சாம் கரன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வினிங் ரெக்கார்ட், பேட்டிங் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. பவுலிங்கில் பார்த்தோம்னா ஆர்சிபி டீமுக்கு 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 3 விக்கெட்ஸும் இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததாக ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் ஸ்டார்ட்ஸ் பார்த்தோம்னா ஆவரேஜ் சுமாராக தான் இருக்குது. அதிகபட்சமாக ஆர்சிபி டீமுக்கு 62 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 44 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 30 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 26 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆர்சிபி டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்டில் 17 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸ் மட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச் பேட்டிங்லையும் பவுலிங்கில் பார்த்தோம்னா டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததாக டிவல் பிரெவிஸ் இந்த சீசனில் பார்த்தோம்னா 2 மேட்சுமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு. அடுத்ததாக சிவம் துபே ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு 6 இன்னிங்ஸில் 253 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 95 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் ஆவரேஜ் பார்த்தோம்னா 29 இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததாக தீபக் ஹூடா பேட்டிங் ஸ்டார்ட்ஸ் சுமாராக தான் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 45 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஆர்சிபி டீமுக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் எதுலையுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. மேட்சப்ஸில் லெக் பிரேக் அண்ட் சனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததாக எம்எஸ் தோனி ஆவரேஜ் நல்லா இருக்குது. அவருடைய ஐபிஎல் கேரியரில் பஞ்சாப் டீமுக்கு அடுத்தபடியாக ஆர்சிபி டீம் இந்த டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹையஸ்ட்டாக 84 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதே கிரவுண்டில் தான் அடிச்சிருந்தாரு ஆர்சிபி டீமுக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் இதுலையுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. அடுத்ததாக நூர் அகமத் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வினிங் ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஆர்சிபி டீமுக்கு 4 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இருக்கு நல்லா இருக்குது. அடுத்ததாக கலீல் அகமத் ஆர்சிபி டீமுக்கு 5 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததாக மதிஷா பத்திரனா ஆர்சிபி டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண 2 இன்னிங்ஸில் 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்குது. கடைசியாக அன்ஷுல் கம்போஜ் ரீசன்ட் ஃபார்ம் இந்த சீசனில் 3 மேட்ச்சில் விக்கெட் எடுத்திருந்தாரு. டோட்டலாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததாக பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் இப்போதைக்கு நம்ம யாருமே சூஸ் பண்ணல. ஒருவேளை பிலிப் சால்ட் ப்ளே பண்ணார் அப்படிங்கிற பட்சத்தில் அவரை நம்ம பிக் பண்ணலாம். அது போக மற்ற 2 ஆப்ஷன் ஜிதேஷ் சர்மா அண்ட் எம்எஸ் தோனி இருக்காங்க. 2 பேருமே லோவர் ஆர்டர் இறங்குறாங்க. இது டாஸ் அதுக்கப்புறம் பிலிப் சால்ட்டுடைய அவைலபிலிட்டி இதை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா விராட் கோலி அண்ட் டிவல் பிரெவிஸ் இந்த 2 பேர்த்தையும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா தேவ்தத் பட்டிக்கல் இருக்காரு. ஆர்சிபி சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த சீசனில் சேஸ் பண்ணும்போது தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சிவம் துபே ரீசன்ட் மேட்சஸில் ஜடேஜாவை டாப் ஆர்டரில் இறக்குறாங்க. அதுவும் போக
டீவல் பிரிவிஸ் அவர் வந்ததால இவருடைய ஃபேண்டசி வேல்யூவை பாதிக்குது. அதனால தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணல. அதே போல தான் ரஜத் படிடாரும் முந்திலாம் வந்து ஒன் டவுன் களம் இறங்குவாரு. நிறைய பேட்டிங் சான்ஸ் வந்து கிடைச்சது. இப்போ அந்த இடத்துல தேவ்தத் படிக்கல் இறங்குறாரு. இவருக்கான அந்த வேல்யூ வந்து கம்மியாகுது. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கனாலும் இவர் களமிறங்காம அதுக்கு முன்னாடி குணால் பாண்டியாவை ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு பிளேஸில் களமிறங்கினா மட்டுமே இவருக்கான ஃபேண்டசி வேல்யூ இருக்கும். அப்போ மட்டும் நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ரிஸ்காக தான் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜேக்கப் பெத்தல் இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல அந்த அளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. இன்னைக்கான போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பெஸ்ட் பிக்காக இருப்பார். ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும் போதும் இவர் பெஸ்ட் பிக் தான். நல்லா இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. சிஎஸ்கே டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அந்த அளவுக்கு ரிலேபிளாக இல்லை. ரொம்ப அக்ரெசிவாக ப்ளே பண்ணுறாங்க. அதுவும் ஆப்போனன்ட் டீமில் பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹாசல்வுட் இந்த மாதிரி குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்கிறதால அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். பட் கிராண்ட் லீக்ல வேணால் நீங்கள் அவங்கள பிக் பண்ணலாம் ஃப்ளாட் ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா அண்ட் சாம் கரன் டாப் ஆர்டரில் கிளம்பிறங்கிறதால இவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் குணால் பாண்டியா இருக்காரு. இந்த பிச் கண்டிஷன் அந்த அளவுக்கு அவருக்கு சூட்டபிளாக இல்லை. குறிப்பாக அந்த ஜென்ரலாக இங்கே யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் இவருக்கு சூட்டபிளாக இல்லை. பட் இந்த சீசனில் எல்லா விக்கெட்லையும் இவர் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதனால் கண்டிப்பாக இவரை ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். ஃபைனல் பிளேயிங் 11 அதுக்கப்புறம் பிச் கண்டிஷனை பொறுத்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா ஜோஸ் ஹாசல்வுட், புவனேஸ்வர் குமார், யாஷ் டயல், நூர் அகமத் அண்ட் கலீல் அகமத். இந்த கேட்டகரியில் ஜோஸ் ஹாசல்வுட் அண்ட் கலீல் அகமத் இந்த 2 பேர்த்துக்குமே இந்த சீசனில் இந்த கிரவுண்டில் யூஸ் பண்ணக்கூடிய பிச் கண்டிஷன் சூட்டபிளாக இருக்கும். அதுவும் குறிப்பாக ஜோஸ் ஹாசல்வுட்டுக்கு சூட்டபிளாக இருக்கும். மற்றபடி புவனேஸ்வர் குமார் ஆகட்டும், அதுக்கப்புறம் யாஷ் டயல் டாஸை பொறுத்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். யாஷ் டயல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க ஆர்சிபி அப்படிங்கும்போது மட்டும் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது நூர் அகமத் கண்டிப்பாக நம்ம டீமில் இருப்பார். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிஷா பத்திரனா அவர் இந்த போட்டியில் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அவருடைய மோசமான பர்ஃபார்மன்ஸ்னால மேபி அவருக்கு பதிலாக நாதன் எல்லிஸ் ப்ளே பண்ணலாம். நாதன் எல்லிஸ் ப்ளே பண்ணுறாரு, அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நாதன் எல்லிஸ் நம்ம டீமில் இருப்பார். டெத் ஓவர்ஸில் நிறையா வேரியேஷன் யூஸ் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய குவாலிட்டியான பவுலர். ஏன்னா அவர் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா அண்ட் ஜோஸ் ஹாசல்வுட் இருக்காங்க. விராட் கோலி ஆர்சிபி சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கேப்டனாக பிக் பண்ணலாம். ஜடேஜா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது பிக் பண்ணலாம். வெறும் பவுலிங்கை மட்டும் கன்சிடர் பண்ணி எடுக்கல, இவரை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க, அதை கன்சிடர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். மற்றபடி அந்த அளவுக்கு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்தது கிடையாது. டெஸ்ட் மேட்சஸில் இருக்கிற மாதிரி விக்கெட் டேக்கிங் பவுலர் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் ஜோஸ் ஹாசல்வுட் இந்த பிச் கண்டிஷன் அவருக்கு சூட்டபிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது நீங்கள் அதிகம் பிக் பண்ணலாம். ஒருவேளை ஆர்சிபி ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணி ஒரு 180 190க்கு மேலே அடிப்பாங்க லாஸ்ட் மேட்ச் போல் அப்படிங்கும்போது நீங்கள் செகண்டாக பவுல் பண்ணும்போதும் இவர் வந்து கேப்டன்சி ஆப்ஷனுக்கு பெஸ்ட்டாக இருப்பார். ரிக்வயர்ட் 100 ப்ரெஷர் ஆகட்டும், அதுக்கப்புறம் சிஎஸ்கேவுடைய பேட்டிங் குவாலிட்டி சுமாராக இருக்கிறதால விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா சாம் கரன், குணால் பாண்டியா அண்ட் நூர் அகமத் இருக்காங்க. இன்னைக்கு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது குணால் பாண்டியா அண்ட் நூர் அகமத் இவங்க 2 பேர்த்தையும் கிராண்ட் லீக்ல கேப்டனாக பிக் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்ல இவரை ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க குணால் பாண்டியாவை. வரக்கூடிய மேட்ச்லையும் ப்ரமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ஜேக்கப் பெத்தல் அண்ட் தேவ்தத் படிக்கல் சீக்கிரமாக அவுட் ஆனாங்க அப்படிங்கும்போது. அதுக்கப்புறம் சாம் கரன் லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் இவர் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். அதனால தான் நம்ம டாப் கேப்டன்சி பிக்காக கொடுக்காம கிராண்ட் லீக்ல கொடுத்துருக்கோம். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே வேல்யூபிள் பிக்காக இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.